இப்ப போ. பயமா இருக்கு புனித். அட ஒண்ணு நடக்காது, நான் தான் சொல்றேன்ல, போ. நான் ஒன்றும் கனவு காணலையே. இத பாரு, நான் நேற்று கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நீ இப்போ என்னோட எல்லா கன்ஃபியூஷனையும் தீர்த்து வச்சிட்ட. சிக்கிட்டாண்டா கிழட்டு பையன். என்னாச்சு ரஷ்மி, என்னாச்சு? தொடாதீங்க என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. பணத்தை பத்தி ஏதாவது பேசுனியா? சீ, நீ பணத்தை பத்தி தான் கவலைப்படுவியா? உன் பொண்டாட்டி மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? அதெல்லாம் சரிதான், ஆனா அப்புறம் பாத்துக்கலாம். பணத்தை பத்தி பேசுனியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இதோட ரிசல்ட் ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கணும். கோடீஸ்வரன் இப்ப மூலமா உன் புருஷன் கோடீஸ்வரன் ஆக போறான். இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது. இனிமே அவன் எனக்கு அடிமை. இவனுக்கு நான் நினைக்கும் போதுதான் இதுல இருந்து விடுதலை. அது சரி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? டேய் புனித், எவ்வளவு வேலைடா பாப்ப? வெளியே எங்கேயாவது போய் நல்லா சாப்பிட்டுட்டு வா. சரியா? தேங்க்யூ சார். இதையும் வச்சுக்க. நல்லதா 4 ட்ரெஸ் வாங்கிக்கோ. என்ஜாய். நீங்களா? நான் தான். இத பாரு, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இது எனக்கா? ஒரிஜினல் வைரமால உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் தம்பிக்கு கல்யாணம் வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன். நீ எப்படி வெறும் கழுத்தோட போனா எனக்கு நல்லாவா இருக்கும்? உன் வீட்டுல மூத்தவனி, உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும்ல, இருக்கா இல்லையா? இத வச்சுக்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு, உனக்கு தான். இன்னும் கேளு, உனக்கு தேவைன்னா தர. இத பாரு, எனக்கு உன்னை விட பணம் பெருசு இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நல்லா பாத்துக்கிற. அப்புறம் உன் அப்பா கிட்ட சொல்லு, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டான்னு. உன் தம்பி கல்யாணத்தை பத்தி, அப்புறம் உன்னை பத்தி, அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீ ரொம்ப அழகா இருக்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உன்ன மாதிரி யாரும் வரமாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த கடவுளோட வசதி. சரியா? அப்புறம் சாரீஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பத்தலன்னா இன்னும் கேளு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் இருக்காத. சரியா? உன்னை நீ மாத்திக்கோ. எப்பவும் புதுசா
ரஷ்மி ரஷ்மி என்ன திடீர்னு ஷாப்பிங்லாம்? அட அண்ணா அப்படியே ஆளே மாறிட்டாரு தெரியுமா? ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, Dress வாங்க காசு என்ன, எனக்கு என்னமோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, உனக்கு ஏதாவது கொடுத்தாரா அவரு? அதெல்லாம் இல்லையே. ஏன், என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கே. ஆபீஸ்ல அவ்வளவு பணம் வித்ட்ரா பண்ண சொன்னாரு, ஆனா உனக்கு கொடுக்கலைன்னா அப்புறம் வேற யாருக்கு கொடுத்திருப்பாரு? எனக்கு எப்படி தெரியும்? ஏன், என்னாச்சு? தூங்கலையா இன்னும்? இல்ல, நல்லவேளை நீங்க வந்தீங்க. தலை ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் அமைக்க விடுங்களேன். ஆமா, நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இங்க வந்து உனக்கு சேவை வேற பண்ணணுமா? தைலத்தை தடவிட்டு தூங்குறதுக்கு பாரு. ரஷ்மி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு தன் குழுந்தங்கிட்டயே தொடர்பு வச்சுக்கிட்டா. அவ இந்த தவறான பாதையில முன்னேறி போயிட்டே இருந்தா. ஆனா ரஷ்மி குந்தனுடைய உறவு உண்மையா இருந்ததா, இல்ல சந்தர்ப்பத்துக்காக ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டாங்களா? இந்த விளையாட்டு கடைசியா எங்க போய் நின்னுச்சு? இதுல யார் பலன் அடைஞ்சாங்க, யாருக்கு நஷ்டம்? யார் இப்ப போன் பண்ணி தொல்லை பண்றது? ச்சே. நான் தான் சொல்லிட்டேனே. சரியா இருக்கு. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லாம் அப்புறம் பேசலாம். நான் ரவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ராகினி கிட்டயும் சொல்லி அப்புறமா இல்ல, இப்பவே பேசி ஆகணும். ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கா, நான் அப்புறம் பேசுறேன். இப்ப எந்த கப்பல் மூழ்கி போச்சுன்னு என்கிட்ட வந்து இவ்வளவு அவசரமா பேசணுங்கிற? போதும், ரொம்ப ஓவரா போய்கிட்டு. எது ஓவரா போகுது? இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்டுதான் ஆகணும். அது அந்த கடவுளோட ஆர்டரா என்ன? ஏன்னா டைம் மாறி போச்சுல. அது சரி. இப்ப ஜோசியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என் டைம் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்லா தான் போகுது, இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். சரி, நீ சொல்லு, எதுக்கு இப்ப நீ ஆடிட்டு இருக்க? ஏன்னா குதிக்கிற டைம் இப்ப என்னோடது. இப்ப என் சேலரிய கூட்டினா மட்டும் பார்த்தா, அப்புறம் ப்ரமோஷனும் வேணும், கம்பெனில 10% பார்ட்னர்ஷிப், அப்புறம் செப்பரேட்டா கேபினும் வேணும். அப்படி நீ என்னத்தை சாதிச்சிட்டனா எதுக்கு இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்? ஏன்னா ஐ திங்க் நான் இதுக்கெல்லாம் டிசர்வ் தான். அப்புறம் இதுக்கெல்லாம் நான் ஏன் டிசர்வ்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காலையில சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்கிட்ட? ஏன்னா உன் மூளை ரொம்ப உப்பி இருக்கு. அப்புறம் என்ன வார்த்தை சொன்ன? டிசர்வ் ஆனவன் தான் நீ. கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துறதுக்கு இனிமே நீ ஆபீஸ கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தணும். ப்ரமோஷன் இல்ல டிமோஷன் ஆயிடுச்சு உனக்கு. உங்களால அப்படி பண்ண முடியாது. என்ன ஆர்டர் போடுறியா? நான் இங்க இருந்து போயிடுவேன். போ. நான் ரஷ்மியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். டேய் தம்பி, நீ ரஷ்மியை போய் கேளு. அவ இந்த வீட்டை விட்டுட்டு உன் கூட வர்றதுக்கு தயாரா இருக்காளான்னு. ஒருவேளை அவ தயாரா இருந்தா பிரபு உங்க விருப்பப்படியே நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. கிளம்புடா. என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரனா தெரியுதா? ஏய், வண்டி எடு. ரஷ்மி, உள்ள போ. நீங்க போங்க, நான் வரேன். நான் தான் சொல்றேன்ல, உள்ள வாடி. என்ன பண்றீங்க நீங்க? டேய், ஏன்டா இப்படி பண்ற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவ என் பொண்டாட்டி. நான் எப்படி வேணாலும் பேசுவேன். எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வா உள்ள. புனித், வலிக்குது.
புனித், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. இங்க பாரு, இப்ப நீ நார்மலா இல்ல. எனக்கா இப்பதான் சுயநினைவு திரும்பி இருக்கு. இது என்னது? என்னடி இதெல்லாம்? நீ இந்த கேடு கெட்டவங்க கூட சேர்ந்துட்டு என்ன ஏமாத்துறியா? நான் உன்னை எத்தனை தடவை கேட்டேன். நீ என்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கல. சீ, உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. உனக்குதான் அசிங்கமா இருக்கணும், வேற யாருக்கு இருக்கும்? நீதான் என்னோட புருஷன். இப்படி எல்லாம் பண்ண சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினது யாரு? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்கிறியா? உன்னை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டுருவான், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்புறம் இந்த புருஷன் நான் தாண்டி உனக்காக இருப்பேன். ஆமா, பெரிய புருஷன். அப்ப எங்க போயிருந்த இந்த புருஷன்? என்ன அடிச்சு மிரட்டி அவன் கிட்ட அனுப்பும்போது எங்க போயிருந்த? ரஷ்மி, இன்னொரு தடவை கைய நீட்டின கைய உடைச்சிடுவேன். ரொம்ப பொறுத்துட்டேன். இனிமே என்னால முடியாதா? இதெல்லாம் பண்ண சொல்லி நீதானே என்கிட்ட சொன்ன. அப்படின்னா வாய் மூடிட்டு பேசாம நடக்கிறத கண்டுக்காத. நான் அவர்கிட்ட பேசி உன்னோட வேலையை ஒழுங்கா சரி பண்ணி தர சொல்றேன். இல்லைன்னா உன்னோட கோபம் இந்த பணத்துக்காகவும் வயிறு நகைக்காகவும்னா அது எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சேன். இது மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதனால மரியாதையா இதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே ஒழுங்கா வச்சிடு. இனிமே ஊர் கண்ணு முன்னாடி நீங்க என் புருஷனா இருந்துக்கோங்க, வேற எதுவும் நமக்குள்ள இல்ல. பெருசா வந்துட்டோம், திடீர்னு புருஷனு கொண்டாடிக்கிட்ட. ஏய், என்னம்மா நீ? புனித் வீட்டுல இருக்கான்ல? ஏய், உண்மையிலேயே நீ ரொம்ப சாமர்த்தியசாலி தான். நீ என் மேல காட்டுற அன்புக்கு நான் அடிமை. நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். அப்புறம் இந்த காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நிஜமாவா? என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன வேணா செய்வேன். நான் உங்க கூட நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம இப்ப அப்படித்தானே இருக்கோம். அது நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட உறவு வெறும் 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஏய், நீ அப்படி வரியா? நான் நம்ம உறவுக்கு பேர் கொடுக்க போறேன். புனிதா டைவர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உன் தகுதி என்ன? நீ மேல பறக்க ஆசைப்படாத. தரையில தான் உன் வாழ்க்கை. அளவோட இரு. நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட நான் பிச்சை கேட்கிறேன். நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கணும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இந்த பாரு, பொம்பளைங்க கிட்ட இதுதான் பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருவீங்க. இதனால என்னோட ஸ்டேட்டஸ் பாதிக்கும். நீ உன் எல்லையிலே இரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்புறம் பாரு, ரிஷப் நாளைக்கு டெல்லியில இருந்து வரான். அவனுக்கு இந்த கள்ள உறவை பத்தி தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? நான் உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. நான் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன், உண்மையாவே காதலிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். பேசுறத கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஒழுங்கா சொல்றேன், எழுந்துரு மேல. எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். சீக்கிரம் டிஃபனை ரெடி பண்ணு, பா. சித்தி, சித்தி பாருங்க, உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சித்தி, ரிஷப், சித்தி, சித்தி என்னாச்சு? நீங்க எதுக்காக அழுறீங்க? நல்ல வேலை ரிஷப், நீ வந்துட்ட. நீ மட்டும்தான் என் மேல ரொம்ப பாசமா இருந்த. நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல. சித்தி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க, ரெஸ்ட் எடுங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. குந்தன், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க குந்தன்? வெளியில வா. யார் அது? அடா புனித், அறிவில்லையாடா உனக்கு?
இப்படி காலங்காத்தால குடிச்சிட்டு வந்திருக்க? நீ வாய மூடு. நான் இங்க உன்னை பத்தின உண்மையை சொல்ல வந்திருக்கேன். உன்னோட எல்லா ரகசியத்தையும் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க போறேன். இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உட்கார்ந்து வேலையை பாருங்க. டேய், ஏய், நீ உள்ள வாடா. வா. முடியாது. வாங்குறல. கையெடு. எனக்கு ஆர்டர் போட்டதெல்லாம் போதும். இனிமே நீ வாயே திறக்க கூடாது. நான் சொல்றத மட்டும் கேளு. இனிமே எனக்கு கம்பெனில 25% பார்ட்னர்ஷிப் வேணும். இல்லைன்னா நான் உனக்கும் ரஷ்மிக்கும் இருக்கிற உறவை பத்தி உன் பையன்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இந்த உலகத்துக்கே சொல்லுவேன். குடிகார பயல. என்னைய மிரட்டிய நீ ஒண்ணு விட மாட்டேன்டா. போடா வெளிய. போடா. இத பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. வாழ்க்கை கொடுத்த எனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்கவும் தெரியும். நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கொன்றுவன்டா உன்ன. போடா வெளிய. போடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கொன்றுவன் உன்ன. முதல்ல இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. மிஸ்டர் குந்தன், சொல்லுங்க. எங்க கூட வாங்க. நான் என்ன பண்ணேன்? உங்க தம்பியை நீங்களே கொண்டுட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு என் தம்பியை கொல்லணும்? உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. முதல்ல வாங்க. இந்தா, சரி வாங்க. வாங்க. இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாதா? அட சித்தி, சித்தி உட்காருங்க. ஏன் சித்தி, நான் தான் சொன்னேன்ல, நீ நீ எப்படி சொல்றியோ அப்படியே நான் செய்கிறேன்னு. பார்த்தல, முதல்ல உன்னோட புருஷனை தூக்கினேன். அப்புறம் அதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இதோ இந்த இந்த லட்சம் கோடி எல்லாம், இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் சொந்தம். ஐ லவ் யூ ரேஷ்மி சித்தி. அட நோ 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 சித்தி, ஒன்லி ரஷு, என்னோட செல்ல ரஷு. ஐ லவ் யூ டூ ரிஷப். ஐ லவ் யூ ரஷு. இனிமே சித்திலாம் இல்லை. நில்லு, தள்ளிப்போ. ரிஷப், ரிஷப், ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அப்போ ஜெயில போடுங்க. இங்க எப்படி? சித்தி மேல இருந்தா தப்பு இன்ஸ்பெக்டர் சார். எழுந்த அறிவு கேட்டவன, அவ கைய பாரு என்ன வச்சிருக்கான்னு. இப்ப மட்டும் நாங்க வரலன்னா அந்த தலகாணி வச்சு உன் மூச்சை நிறுத்திருப்பா. சித்தி மேல எந்த தப்பு இல்லையா? நாக பாம்படி நீ, கேடு கட்டவள, என் பையனையும் மாறி. ஏதோ இன்ஸ்பெக்டர் என் பேச்சை கேட்டு இங்க வந்தது நல்லதா போச்சு. வண்டிக்கு இருந்து இன்னொரு சாவி ரிஷப் கிட்ட தான் எப்பவும் இருக்கும். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார், புனித்தோட சாவு ஏன் வண்டி மோதி தான் ஏற்பட்டிருக்குன்னு. அப்பவே எனக்கு புரிஞ்சது.
நிச்சயமா இதுல நீ சம்மந்தப்பட்டிருப்பன்னு. அதனால உன்னை கைய களவுமா எல்லாரும் முன்னாடி பிடிக்க நினைச்சேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? வேற என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்ல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து நீயும் உன் பையனும் என்ன தப்பான கண்ணோட்டத்துல தானே பாத்தீங்க. அதுக்கப்புறம் என்னோட புருஷன் புனித் அவனும் என்ன வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தான். புருஷன் தான் அப்படி இருக்கான்னு நான் உன்கிட்ட சண்டை போட்டு உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச வந்தா நீ என்ன உன்னோட கால்ல போற செருப்பா நினைச்சு தூக்கி வீசிட்ட. அப்பவே நான் முடிவெடுத்துட்டேன், இந்த குடும்பத்தையே ஒருத்தன் விடாம வேரோட அழிக்கணும்னா. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கெல்லாம் ஒரே முடிவுதான், அதுதான் சாவு. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஏய் ஏய் போடி அந்த பக்கம். நிறுத்துங்க, ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நான் வேற என்ன பண்றது? நான் முதல்ல என்னோட புருஷனை நம்பினேன், ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். சரி நீ இவரை நம்பின, ஆனா இவரும் என்னை ஏமாத்திட்டாரு. ஹலோ மேடம், இப்படி அழுவுறதுனால நீங்க பண்ண கொலையை மறைக்க முடியாது. அப்படி உங்க புருஷன் உங்களை டார்ச்சர் பண்ணியிருந்தாருன்னா, கட்டாயப்படுத்தி இருந்தா ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல? இப்போ உன் புருஷனை கொன்ன பிறகு வேற என்ன பண்றதுன்னு கேக்குற. எல்லாரும் கூட்டினு வாங்க. இப்ப எல்லாரோட வாழ்க்கையும் ஜெயில தான் கழிய போகுது. கிளம்புங்க, கூட்டிட்டு வாங்க. இந்த முழு சம்பவத்தையும் பாத்தீங்கன்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே குற்றவாளிகள் தான். இந்த சம்பவத்துடைய முதல் குற்றவாளி புனித். அவன் தம் மனைவிய கட்டாயப்படுத்தி கண்ணியத்தை மீற வச்சான். ஆனா ஒருவேளை ரஷ்மி பயப்படாம மறுத்திருந்தா இந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஒருவேளை குந்தனும் அவன் பையனும் ஒழுக்கமா இருந்திருந்தா அப்பவும் விஷயம் கைமீறி போயிருக்காது. அதோட இந்த முழு குடும்பமும் நாசமா இருக்காது. புனித்தோட உயிரும் போயிருக்காது. ரிஷபுக்கு புனித்த கொலை பண்ண குற்றத்துக்காக IPC 302 படி 14 வருஷ தண்டனை கொடுத்தாங்க. அப்புறம் ரஷ்மிக்கு புனித்த கொலை பண்ண தூண்டினத்துக்காக, அப்புறம் ரிஷப கொலை பண்ண முயற்சித்ததுக்கு IPC-யின் பிரிவு 300 அப்புறம் 120 படி 7 வருட தண்டனை கொடுத்தாங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் எந்த விஷயத்துக்கும் சரியான தீர்வு கிடையாது. நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதோட விளைவுகளும் அதை சார்ந்துதா இருக்கும். இத்தோடு நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கிற இந்த மாதிரி குற்றங்கள்ல இருந்து உங்களை அலர்ட் பண்றதுக்காக. அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.